தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கை மேலும் ஒரு வாரம் நீட்டித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தற்போது அமலில் உள்ள ஊரடங்கு ஜூலை 12ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் கூடுதல் தளர்வுகளுடன் வரும் 19ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கில் கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் இரவு 9 மணி வரை இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், தேநீர் கடைகள், பேக்கரி, நடைபாதை கடைகள் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமண நிகழ்வுகளில் 50 பேருக்கும், இறுதி சடங்குகளில் 20 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வேலைவாய்ப்பு தொடர்பாக எழுத்துத் தேர்வு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு பிறகு தமிழகம், புதுச்சேரி இடையே பேருந்து சேவைக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் மற்ற மாநிலங்கள் உடனான பேருந்து போக்குவரத்துக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கடைகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென அறிவுறுத்தியுள்ள தமிழக அரசு கடைகளின் நுழைவு வாயிலில் சானிடைசர் வைத்திருப்பது கட்டாயம் என்று அறிவித்துள்ளது. கடை ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டுமென தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. கட்டுப்பாடுகளை பின்பற்றாத வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் திரையரங்குகள், மதுபான பார்கள் மற்றும் விளையாட்டு கலாச்சார நிகழ்வுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கில் அடுத்தடுத்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் சிலவற்றுக்கு மட்டும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்க அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதேபோல திரையரங்குகள் திறப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மதுக்கூடங்கள், நீச்சல் குளங்களுக்கு தொடர்ந்து தடை விதித்துள்ள தமிழக அரசு பொதுமக்கள் கலந்து கொள்ளும் சமுதாயம், அரசியல் சார்ந்த கூட்டங்கள், பொழுதுபோக்கு, விளையாட்டு, கலாச்சார நிகழ்வுகள், உயிரியல் பூங்காக்கு தடை நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர மற்ற சர்வதேச வழித்தடங்களில் விமான போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. சென்னையில் கடந்த 2 நாட்களாக தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று ஒவ்வொரு மையத்திலும் தலா 300 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தடுப்பூசி மருந்து பற்றாக்குறை காரணமாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து 2 நாட்கள் தடுப்பூசி முகாம்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனிடையில் தமிழகத்திற்கு 5 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் விமானம் மூலம் வந்துள்ளன. இதனையடுத்து இன்று தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெறும் என்று சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மையத்திலும் 300 நபர்களுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்படும் என்றும் நேரடியாக வருபவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்படும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. அதே சமயம் கோவாக்சின் தடுப்பூசிகள் செலுத்தப்பட மாட்டாது என்றும் மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கல்விக்காக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் மாணவர்கள், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சென்னையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவிலிருந்து பெங்களூரு வழியாக 5 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தன. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி சுணக்கம் அடைந்துள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக ஆர்வத்துடன் மையங்களுக்கு வரும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனால் தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகள் ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. இந்த நிலையில் புனேவில் இருந்து 5 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தன. இந்த தடுப்பூசிகள் விமான நிலையத்திலிருந்து டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கு அங்கிருந்தும் மற்ற ஊர்களுக்கும் பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு 13,500 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சென்ற தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை சந்தித்து மாநிலத்தின் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு முதன்முறையாக டெல்லி சென்ற ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட மாநில விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியின் இல்லத்தில் பிரதமரை சந்தித்து பேசிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாடு தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து அவருக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
இதேபோல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியாவை நேரில் சந்தித்து தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கியதுடன் கூடுதல் தடுப்பூசிகளை ஒதுக்கவும் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து ஆளுநரிடம் கூடுதல் தடுப்பூசிகளை ஒதுக்குவதாக மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளார். இதேபோல புதிதாக மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்ற எல். முருகனை நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனிடையே தமிழக ஆளுநர் பதவியிலிருந்து பன்வாரிலால் புரோஹித் மாற்றப்படலாம் என்றும் அவருக்கு பதிலாக வேறொருவரை தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கலாம் என தகவல்கள் பரவியதால் ஆளுநரின் டெல்லி பயணம் மிகுந்த கவனம் பெற்றது. முந்தைய மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத், ரத்தன்லால் கட்டாரியா, பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோரில் ஒருவர் தமிழக ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதில் ரவிசங்கர் பிரசாத், பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோரில் ஒருவருக்கு பிரகாசமான வாய்ப்பு உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைவதன் காரணமாக தமிழகத்தின் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழைக்கும், திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர் மற்றும் நெல்லை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிகுந்த கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் மலையேற்றத்தை தவிர்க்குமாறும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. தஞ்சையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லுடன் இரவு பகலாக 20 நாட்களுக்கு மேலாக காத்திருக்கும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் அண்ணப்பன்பேட்டை பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லுடன் 20 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் சாலையோரங்களில் காத்து கிடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்போது மாவட்டத்தில் இரவு நேரங்களில் மழை விட்டுவிட்டு பெய்வதால் நெல்மணிகள் அனைத்தும் முளைக்க தொடங்கி உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நெல்மணிகள் மழையில் நனைவதால் முளைத்து வீணாகக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறிய விவசாயிகள் நெல்லின் ஈரப்பதத்தை காரணம் காட்டி கொள்முதல் செய்வதை தாமதம் செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். எனவே கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து ஒரு நாளைக்கு 1000 மூட்டைகள் வரை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் நெல்லின் ஈரப்பதத்தை 20% வரை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உண்மையான வேண்டுகோள் என்னன்னா, மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்க அடியில் நாங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கோம். எத்தனை காலம்தான் 30 நாள் நாங்கள் கிண்டி விட முடியுமா? அந்த நெல்லை போட 30 நாள் ஆகும். அதனால் இன்னொரு சென்டர் இதுலேயே போட்டு இன்னொரு பிசியை போட்டு இன்னொரு பர்ச்சேஸ் ஆஃபீஸரை போட்டு தனியாக கொள்முதல் பண்ணிங்கன்னா இது முடிக்கவே ஒரு 15 நாள் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். சென்னை வேளச்சேரியில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கைப்பற்றிய போலீசார் சட்டவிரோதமாக விற்ற 4 பேர் கொண்ட கும்பலை கைது செய்துள்ளனர். வேளச்சேரி, ஆதம்பாக்கம் பகுதிகளில் விலை உயர்ந்த போதைப்பொருள் விற்கப்படுவதாக சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவாலுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அடையாறு போலீஸ் துணை ஆணையர் விக்ரமன் தலைமையில் வேளச்சேரி ஆய்வாளர் ஜெரி உள்ளிட்டோர் தனிப்படை அமைத்து ரோந்து பணிகளை மேற்கொண்டனர். அப்போது ஒரு காரை மடக்கி சோதனை மேற்கொண்டதில் மெத்தம்பெட்டைன் என்ற விலை உயர்ந்த போதைப்பொருள் வைத்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து காரை ஓட்டி வந்த திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த அப்சல் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவருக்கு உதவியாக இருந்த அப்துல் கலீக், சேட்ட முகமது, பஷீர் அகமது ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 1401 கிராம் மெத்தபெட்டைன் போதைப் பொருள், வாகனங்கள் மற்றும் 7 செல்போன்களை போலீசார் கைப்பற்றினர். பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விவசாயி ஒருவர் தன்னை முதல் மனைவியுடன் வாழ போலீசார் கட்டாயப்படுத்துவதாகவும், ஆனால் தான் 2வது மனைவியுடன் வாழ விரும்புவதாகவும் மனு அளித்துள்ளார். பெரம்பலூர் அருகே உள்ள பிள்ளையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ். இவர் கவிதா என்பவரை முதலாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவியின் நடவடிக்கை சரியில்லை என கூறி அவரிடமிருந்து குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பிரிந்து வந்துள்ளார்.
இதனையடுத்து சரஸ்வதி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து 12 ஆண்டுகள் வாழ்ந்து வந்த நிலையில் முதல் மனைவி மகளிர் காவல் நிலையத்தில் கணவருடன் வாழ விரும்புவதாக புகார் அளித்துள்ளார். இதன் காரணமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். 20 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுடைய நடவடிக்கை பிடிக்காதனால இரண்டாவது சரஸ்வதிங்கிற மனைவியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். முதல் மனைவிக்கு டைவர்ஸ் நான் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இடையில இப்போ ஒரு மனு கொடுத்து அந்த முதல் மனைவி கவிதா அவங்கிறவங்க அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மனு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் இருங்கன்னு சொல்லி எங்களை மகளிர் மன்றத்தில் மிரட்டி, நீ உனக்கு வீடு கிடையாது, நீ ரெண்டாவது மனைவியோட வெளியே போகணும்னு சொல்லிட்டு என்னை ரிமாண்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ இதுக்கு எனக்கு பாதுகாப்பு வேண்டி எஸ்பி ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அருகே பெற்ற மகளுக்கே பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். மப்பேடு அருகே உள்ள இருளஞ்சேரி பகுதியில் வசித்து வருபவர் மகேஷ். வட மாநிலத்தை சேர்ந்த இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது மனைவி மற்றும் 12 வயது மகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் மகேஷ் தனது மகளிடம் அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் மகேஷை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். ஜிகா வைரஸ் குறித்து அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொள்ளவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜிகா வைரஸ் என்பது டெங்குவின் ஒரு வகையான வைரஸ் என சுகாதாரத்துறையினர் தெரிவிப்பதாக கூறினார். மேலும் ஜிகா வைரஸ் பரப்பும் கொசு நல்ல தண்ணீரில் உருவாகும் என்றும் பகல் நேரங்களில் கடிக்கக்கூடியது என்பதால் வீடுகளை சுற்றி நீர் தேங்காத வண்ணம் இருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். டெங்குவின் ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த வகையில் இன்னைக்கு எல்லா மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்குமே இது சம்பந்தமாக சுகாதாரத்துறையின் அலுவலர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக ஆய்வு பணிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட பொதுமக்களிடத்திலே அதற்கான விழிப்புணர்வை, இது நல்ல நீரிலே உருவாகிற கொசு என்றும் பகலிலே கடிக்கக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் வீடுகளின் சுற்றுப்புறங்களில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கு மத்திய அரசு வகுத்துள்ள புதிய நெறிமுறைகளில் நடைமுறை சிக்கல்கள் உள்ளது என போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கு மத்திய அரசு வகுத்துள்ள புதிய நடைமுறைகளின்படி நகர பகுதிகளுக்குள் 2 ஏக்கர் அளவு நிலம் வேண்டி உள்ளது என்றும் இதில் நடைமுறை சிக்கல்கள் பல உள்ளதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து போக்குவரத்து செயலாளருடன் கலந்தாலோசித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ட்ரைனிங் ஸ்கூல் மத்திய அரசாங்கம் சில கண்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷனில் டவுனில் 2 ஏக்கர் நிலம் வேணுங்கிறாங்க. அது டவுனில் வாங்க முடியாத சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. அது சம்மந்தமாக எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நாம் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணி மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் சம்பந்தமான முடிவு எடுக்கப்படும்.